செங்கோசி அடிச்சி இந்த பெயரை இந்த நாவலுடன் தான் நான் கேள்விப்படுகின்றேன். ஒரு சிறந்த புத்தகத்தை தமிழில் வழங்க வேண்டும் என்ற பேராவலுடன், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கும் இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஊட்டக்கூடிய ஒரு புத்தகத்தை தமிழில் கொண்டு வருவது என்பது மிக மிக சிறப்பு. அந்த சிறப்பை செய்த மாலதி மைத்ரி, தமிழில் இதை மொழிபெயர்த்த நாங்கள் எல்லோரும் எழுத ஆரம்பித்த பொழுது பிரேமை போல் எழுத வேண்டும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளாக கூறிக்கொண்ட காலமும் இருந்தது. அப்படி நாங்கள் எல்லாம் பிரேமுக்கு தீவிர வாசகர்கள். அவர் இந்த நூலை மொழிபெயர்த்திருக்கின்றார். இந்த நூலை பெற்றுக்கொண்ட சகோதரி ஜெயராணி, கிருஷ்ணபிரியா, இதை பற்றி பேச வந்திருக்கின்ற எழுத்தாளர் மீனா கந்தசுவாமி, கவிஞர் சா விஜயலக்ஷ்மி மற்றும் சகோதரி கல்பனா சதீஷ், இங்கே வந்திருக்கின்ற மூத்த எழுத்தாளர்கள், நண்பர்கள், களப்பணியாளர்கள் ஆகிய அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நூலை நான் முழுமையாக படிக்கவில்லை என்பதை இந்த சமயத்தில் வருத்தத்துடன் பதிவு செய்கின்றேன். ஆனால் முதல் 100 பக்கங்களை நான் படித்துவிட்டேன். முன்பெல்லாம் வேகமாக படிப்பது குறித்து நான் பெருமை கொண்டிருந்தேன். நான் பள்ளியில் படிக்கும்போது, கல்லூரியில் படிக்கும் பொழுது 500 பக்க நாவலை 2-3 மணி நேரங்களுக்குள்ளாக படித்து முடித்து விடுவேன் என்று எல்லோரிடம் சொல்லிக் கொண்டிருப்பேன். ஆனால் இப்பொழுது நான் மெதுவாக படிப்பதை வழக்கமாகவும் அதை பெருமையாகவும் நினைக்கின்றேன். இந்த புத்தகத்தை படித்து முடிக்கவில்லை என்பதற்காக அல்ல, ஒவ்வொரு வாசகத்தின் உள்ள அரசியல் பின்புலம் மற்றும் அதனுடைய அரசியல் இவற்றை எல்லாம் உற்று நோக்குகிற அளவிற்கு இப்பொழுது பக்குவம் வந்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த நாவலை 100 பக்கம் முடித்துவிட்டு பதிப்பாளர் உரை எங்கே என்று தேடிய பொழுது பிரேம் அவர்களுடைய பின்னுரையை படித்தேன். அது இப்பொழுது வண்டியில் வரும்பொழுது தான் படித்தேன். அப்பொழுது என்னுடைய புத்தகத்தை பற்றி குறிப்பிட்டிருப்பதை அப்பொழுதுதான் நானும் கவனித்தேன். ஆனால் அந்த நாவலை படிக்கும் பொழுது எனக்கு பல வகையிலும் என்னுடைய அனுபவத்தை நினைவூட்டியதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனந்தாயி நாவலிலே கிறிஸ்தவர்கள் இந்துக்களை மதம் மாற்றுவது குறித்தும், சிறு குழந்தைகள் மனதில் அது என்ன மாதிரியான பதிவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றியும் எழுதியிருப்பேன். ஆனால் உண்மையாக சொல்கின்றேன், அதை நான் ஒரு கதையாகத்தான் எழுதினேனே தவிர அந்த சமயத்தில் அதனுடைய பெரிய தாக்கம் அல்லது எதுவும் நான் யோசிக்கவில்லை. ஆனால் இந்த நாவலை படிக்கும் பொழுது ஒரு வாசகம் வருகிறது. சிலுவையில் கொலை செய்யப்பட்ட ஒரு மனிதர், அவரை கடவுள் என்கிறார்கள். அவருக்கு ஒரு தந்தை இருக்கிறாராம். தந்தையும் மகனும் ஒன்றாம். எப்படி தந்தையும் மகனும் சமமானவர்களாக இருக்க முடியும்? இது பாரம்பரியமாக வளர்ந்து வந்த ஒரு இனக்குழுவினுடைய கேள்வியாக இருக்கிறது. இரண்டுமே ஆழமாக சிந்திக்க வைக்கக்கூடியவை. தந்தையும் மகனும் சமமானவர்களா? ஏன் சமமானவர்களாக இருக்கக்கூடாது? அல்லது உண்மையாக சமமானவர்கள் இல்லையா? இந்த கேள்வியை நான் நெடுநேரம் யோசித்து கொண்டே இருந்தேன். ஒரு முறை நான் பதிப்பாளர்
தமிழ் புத்தகாலயத்தினுடைய கண்ணன் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றிருந்தேன். அப்போது அவருடைய மகள் கதை எழுதுவதாக என்னிடம் கூறினார். பல விஷயங்களில் தந்தையினுடைய ஆளுமை குழந்தைகள் மீது அதிகமாக இருப்பதை நான் பார்த்து, நான் தந்தையிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடத்தியிருக்கிறேன். ஆகையினால் என்னுடைய கதையிலே குழந்தைகளே தயவு செய்து தந்தையைப் போல் ஆகிவிடாதீர்கள் என்று நான் எழுதியிருப்பேன். தந்தைக்கும் நமக்கும் உள்ள உறவு என்பது புனிதமானது தான். புனிதமானது என்று சொல்வதை விட நெருக்கமானது. பல வருடங்கள் நம்மில் ஆட்சி செய்வது, தொடர்ந்து நம் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் ஏதாவது ஒரு வகையில் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது என்றாலும் கூட, நாம் பல விஷயங்களில் நமது பெற்றோர்களை புனிதப்படுத்தி இந்த சமூகத்தில் உள்ள அனைத்து குற்றங்களையும் கூட புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற காரணத்தினால்தான் நான் தந்தையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டிருந்தேன். இந்த நாவலிலே தந்தையும் மகனும் சமமாமே என்கின்ற ஒரு ஆச்சரியமான கேள்வியை ஒரு பழைய இனக்குழு கேட்கும்பொழுது, நான் உண்மையில் அப்படி இருந்தால்தான் என்ன, இல்லாவிட்டால்தான் என்ன என்கின்ற 2 இடங்களுக்கும் சென்று வந்தேன். அதை போலவே கிறிஸ்தவ மதத்தை பற்றி இன்னொரு இடத்திலே வருகிறது. அவர் ஓலை கொட்டாயில் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே, அதுவும் மாட்டு தொழுவத்திலே இயேசுநாதர் பிறந்தார். ஆனால் அவருக்கு கட்டப்படுகின்ற தேவாலயங்கள் பெரிய மாட மாளிகைகளாக கட்டப்படுகின்றன என்பது ஒரு பக்கம் இருக்க, அந்த பங்கு தந்தையினுடைய விடுதிக்கு நிதி திரட்டும் பொழுது அங்குள்ள மக்கள் யாரும் தரவில்லை என்று கடுமையான வார்த்தைகளால் அவர் பங்கு தந்தையானவர் அங்கு வந்திருந்த மக்களை திட்டிக் கொண்டிருக்க, இந்த கதாநாயகனுடைய தந்தை அந்த ஊரிலே அறியப்பட்ட நல்லவர் மற்றும் புரவலர் என்ற அடிப்படையில் ஒரு பெரிய செக்கை எழுதி கொடுக்கும் பொழுது, அந்த பங்கு தந்தை சந்தோஷத்தில் பின்புறம் நெளிய ஆடுகின்றார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மதம், அதனுடைய புனிதத்துவம் எல்லாவற்றையும் ஒரே நொடியிலே தூக்கி போடுகின்ற, ரொம்ப மிகவும் அனாயாசமாக, அதில் எந்த முயற்சியும் அவர் மேற்கொள்ளவில்லை, ஒரு வர்ணிப்பு தான். அந்த வர்ணிப்பிலே இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை அவரால் அடக்க முடிந்தது. இவர் இதை மிகவும் உணர்ந்து செயல்படுத்தியிருக்கின்றார். என்னை பொறுத்தவரையில் ஒரு சிறு குழந்தையினுடைய அல்லது ஒரு போகிற போக்கில் எழுதக்கூடிய ஒரு விஷயமாக நான் எழுதியிருந்தேன். ஆனால் இதை படிக்கும் பொழுது உண்மையிலேயே நான் என்னுடைய கடந்த காலத்தை சென்று பார்க்கின்ற, இன்னொன்று ஒரு இனக்குழு, அடிமைப்பட்ட இனக்குழுவில் அது ஒரு பட்டாசை போல இருக்கிறது, நெருக்கமாக பின்னப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் வெடி வைத்தால், முதல் திரியிலே நீங்கள் பற்ற வைத்தால் அந்த பூரா பட்டாசும் வெடித்து சிதறுகிறது போல, ஒடுக்குமுறைக்கு எதிரான எந்த ஒரு வாசகமும் அந்த ஒடுக்குமுறையால் நெருக்கமாக பின்னப்பட்டிருக்கின்ற அனைத்து பிரிவுகளிலும் அது வேகமாக வெடித்து சிதறுகிறது. அது பெண்ணாக இருந்தால் என்ன, அந்த தலித் என்ற அடுக்குமுறையில் இருக்கின்ற அருந்ததியர்கள் என்றால் என்ன, அல்லது பழங்குடிகள் என்றால் என்ன, இஸ்லாமியர் என்றால் என்ன, எல்லாவற்றிற்கும் ஒட்டுமொத்தமான ஒரு வெடியை போல அது செயல்படுகிறது என்பதை இவருடைய எழுத்துக்களை பார்க்கும் பொழுது நான் புரிந்து கொண்டேன். பிரேம் அவர்களுடைய செயல்பாட்டிலே மிக ஆரம்ப காலம் தொட்டு மாலதி மைத்ரி அவர்களையும் நான் சந்தித்திருக்கின்றேன். கடந்த ஒரு ஏறக்குறைய 20 ஆண்டு காலங்கள், 20 அல்லது 30 வருடங்கள் ஆகியிருக்கலாம். இந்த 30 வருடங்களில் ஏராளமான எழுத்தாளர்கள் தமிழில் வந்திருக்கின்றார்கள், கவிஞர்கள் வந்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக பெண்கள்
நிறைய பேர் எழுத துவங்கியிருக்கிறார்கள். அதிலே ஒரு நீண்ட வரிசை இருக்கிறது என்றாலும் மாலதி மைத்ரி, சுகிருதராணி, குட்டி ரேவதி, இளம்பிறை, இங்கே அமர்ந்திருக்கின்ற விஜயலக்ஷ்மி என்று இன்னும் நிறையா உமாதேவி, உமாதேவி போன்ற நிறைய பேர் இதிலே மிக ஜெயராணி, மீனா மயில் என்ற பெயரிலே அவர் எழுதுகின்றார். தலித் முரசிலே அவர் எழுதுகின்ற கவிதைகள் ஒவ்வொன்றும் தெரிப்பானவை. அப்படி ஒரு பெரிய ஒரு பட்டாளம் உருவாகியது. சில சமயங்களில் நாம் நினைக்கின்றோம், எங்காவது ஒரு இடத்தில் நாம் சந்திப்போம், அந்த சந்திப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று. ஆனால் பெண்கள் சந்திப்பு, இலக்கிய சந்திப்பு என்று ஏற்படுத்தும் போதெல்லாம் அந்த சந்திப்புகளில் பல்வேறு விவாதங்கள் அடிப்படையிலோ அல்லது தன்முனைப்பு அடிப்படையிலோ எங்கெங்கோ சிதறடிக்கப்பட்டாலும் தளங்களை மட்டும் விடாமல் நாம் என்ன தளத்தில் எழுதுகிறோமோ அந்த தளத்தை கைப்பற்றி கொண்டு எழுதி கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். இதை நாம் ஆங்கிலத்தில் பேரலல், இணையான பயணம் என்று சொல்வோம். அதாவது ஒரு கொடி இந்தியா முழுவதும் ஓடி பல்வேறு மலர்களை அங்கே உருவாக்கி இருக்கிறது அல்லது பூத்து குலுங்குகிறது என்று சொல்லும் அளவிலே குட்டி ரேவதி, சுகிருதராணி போன்றவர்களுடைய கவிதைகள் இன்று உலகளவிலே பேசப்படுகின்ற கவிதைகளாகி இருக்கின்றன. அது அவர்களுடைய எழுத்துக்கு கிடைத்த பரிசு என்று நான் நினைக்கவில்லை. அவர்கள் மீது ஏராளமான விமர்சனங்கள் தமிழில் வைக்கப்பட்டாலும் கூட நான் அதை எப்படி புரிந்து கொள்கின்றேன் என்றால், பெண் சமுதாயம் பாலியல் உறவிலே பின்னுக்கு தள்ளப்பட்டவர்களாக, அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது ஒரு ஆரோக்கியமான பொது சமுதாயம் உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி பசியில் இருக்கும் மனிதனோடு நாம் பெரிய அளவிலே பேசி உரையாட முடியாதோ, அதை போல இங்கே ஒடுக்கப்பட்டு தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற பெண் சமூகத்தை வைத்துக்கொண்டு ஒரு உயரிய தமிழ் சமூகம் உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகையினால் இதை பற்றியெல்லாம் தங்கள் மீது வரும் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்ற, குடும்ப அளவிலே ஆண் பெண் உறவை சீர்படுத்துகின்ற நோக்கிலே இதையெல்லாம் இன்னும் பகிரங்கமாக அதிர்ச்சி தரக்கூடியவை என்றாலும் கூட இந்த சமூகத்துக்கு அது தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு தளம் உருவாகியது என்றால் அதிலே நிறப்பிரிகை, மார்க்ஸ், பிரேம், ரமேஷ், அந்த காலத்தில் ரவிக்குமார் எல்லாருமே சேர்ந்து உருவாக்கிய அந்த ஒரு இயக்கம் வழிகாட்டியது என்றால் அதை மறுப்பதற்கில்லை. அந்த பதிவுகள் சில சமயங்களில் தேவைப்படுகின்றன. ஆனால் அந்த பதிவுகள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு நல்ல எழுத்து வருகிறது என்றால் அதை எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் படித்து விடுகிறார்கள். ஆனால் அதை பற்றி பேசுவதில்லை. பேசுவதற்கான களமும் இன்று பெரிய அளவில் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். நான் சமீபத்திலே என்னுடைய புது நாவலுக்கான வெளியீட்டுக்காக கிரியாவை அணுகினேன். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் எழுதி கொடுங்கள், எனக்கு 2 மாதம் தேவை என்றார். நான் படித்து சொல்கின்றேன் என்று சொன்னார். சில திருத்தங்கள் தேவை இருந்தால் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார். கண்டிப்பாக, ஏனென்றால் ஒரு புத்தகத்திற்கு ஒரே ஒரு நோக்கு இருக்க வேண்டியது அவசியமில்லை. பதிப்பகத்திற்கும் ஒரு நோக்கு இருப்பது, ஒரு நல்ல புத்தகத்தை உருவாக்குவதில் எல்லோருடைய பங்கும் இருக்கிறது. ஆகையினால் நிச்சயம் அதை செய்கின்றேன். ஆனால் அதை பற்றி பேச்சே இல்லையே, இதை நாம் எப்படி உருவாக்குவது என்று கேட்டபொழுது எந்த புத்தகத்துக்குமே பெரிய அளவில் இப்பொழுது பேச்சு தமிழகத்தில் உருவாகவில்லை என்பதை இந்த கடந்த 10 ஆண்டுகளில் நாம் பார்க்கின்றோம். எந்த நாவலும் பெரிய அளவிலே பேசப்படவில்லை, பொதுவாக விவாதிக்கப்படவில்லை, விரிவான அதற்கான விமர்சனங்கள் வரவில்லை. சொல்லப்போனால் குறுக்குவெட்டு என்று நான் 1995 எழுதி தொடராக வெளிவந்து, நாவலாக வெளிவந்து
பிறகு அது மொழிபெயர்க்கப்பட்டு சாகித்ய அகாடமியினுடைய பதிப்பாக ஆங்கிலத்தில் வெளிவந்தும் கூட இன்று வரை அதை பற்றி ஒரு விமர்சனம் கூட வரவில்லை. பிரபஞ்சன் மட்டும் இந்தியா டுடேவில் ஒரு விமர்சனத்தை அது வந்த அளவிலே எழுதினார். அது பேசப்பட வேண்டிய பொருள் இல்லையா அல்லது பேசக்கூடாதா, என்ன அர்த்தத்திலே அது பேசப்படாமல் இருக்கிறது? என்னுடைய தரப்பை மட்டும் வைக்கின்றேன். ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் அதுபோல அவர்கள் நாவல் பேசப்படவில்லை என்பது ஒரு வருத்தம் என்பதை விட அதை பற்றிய ஒரு சிந்தனையை ஏற்படுத்துகிறது. இன்னொன்று, உண்மைக்கும் முன்னும் பின்னும் என்று தமிழகத்தில் அதிகாரத்தில் இருந்த ஒரு அதிகாரியினுடைய ஆட்டோபயோகிராஃபி என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அதிலே உண்மைக்கு அப்பால் பல விஷயங்கள் அதில் இருக்கின்றன. ஆகையினால் அதை வெறும் உண்மை என்ற அளவிலே சுருக்கிவிட முடியாது என்பதனால் அதை ஆட்டோபயோகிராஃபி என்று நான் சொல்லவில்லை. உண்மைக்கும் முன்னும் பின்னும் என்ற ஒரு நாவல் வந்தது. அந்த நாவலை வந்து 3 வருடங்கள் ஆகின்றன. இன்று வரை ஒரு விமர்சனம் கூட வரவில்லை. நான் ஹிந்துவில் வேலை செய்த நமது சகோதரர் ஒருவரை அணுகி அவரை கேட்டேன், நீங்கள் ஏன் எழுதக்கூடாது என்று. அவருக்கு புத்தகத்தை அனுப்பி வைத்தேன். அவர் எழுதவில்லை. விஷ்ணுபிரியா கொலை வழக்கு வந்த பொழுது இதை சாக்காக வைத்து கொண்டாவது நீங்கள் சில வரிகளாவது எழுதலாமே என்று கேட்டுக்கொண்டதன் பிறகு அவர் எப்படி அதிகார மட்டத்திலே அதிகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று என்னுடைய நாவலில் எழுதப்பட்டிருப்பதாக விஷ்ணுபிரியாவுக்கும் அதை பொருந்தும் என்கின்ற அளவிலே ஒரு சிறிய அளவான ஒரு விமர்சனம் வந்தது. பழையன கழிதலும் நாவல் எழுதப்பட்ட பொழுது ஏராளமான விமர்சனங்கள் வந்தன. ஆனந்தாய் எழுதப்பட்ட போதும் வந்தன. ஆனால் அரசியலிலே ஒருவர் அடையாளப்பட்ட பிறகு ஒரு அதை என்ன சொல்வது என்று தெரியவில்லை. எல்லோருடைய மனதிலும் ஒரு கல் விழுந்து விட்டது போல, அவர்களை அழுத்துவது போல, அவர்களுக்கு எதிரானவர் போல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. எதிர்கருத்து வந்துவிட்டாலே இவர்கள் ரொம்ப தற்பெருமை பிடித்தவர், கர்வம் பிடித்தவர், யார் பேச்சையும் கேட்க மாட்டார், எல்லோரையும் எடுத்தெறிந்து பேசுவார் என்ற பிம்பமும் வந்து விடுகிறது. இது எதிர்கருத்து நாள் வருகின்ற ஒரு பெரிய துன்பகரமான ஒரு விளைவாகும். இருப்பினும் அந்த விளைவையும் மீறி நாவலில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை படிக்கும் அளவிற்கு தமிழ் சமூகம் இன்னும் கொஞ்சம் தாராளமாகவே இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. தோற்றத்தினாலோ அல்லது ஒரு பாவனையினாலோ ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது. ஆனால் நமது சிந்தனையின் மூலம், எழுத்தின் மூலம் சில மாற்றங்களையாவது நாம் கொண்டு வந்துவிட முடியும். ஆகையினால் இந்த பாவனை, தோற்றங்கள் இவற்றையெல்லாம் தாண்டி எழுத்திலே இருக்கின்ற ஒரு வன்மையை எல்லோருமே படித்து அதை விமர்சிக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் இன்று ஊதா நிற செம்பருத்தி பிரேம் அவர்கள் எழுதியுள்ள பின்னுரை மிகவும் காத்திரமான ஒரு பின்னுரை இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு கலர்ஃபுல் இமேஜ், ஒரு தோற்றம் தருகிறது. ஊதா என்பது எதனுடைய அடையாளம்? கலர் பர்பிள் என்று ஒரு நாவல், அதிலும் இதே போல் ஊதா கலர் தான். இந்த ஊதா என்பது வெள்ளைக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட ஒரு நிறமா என்று நினைக்கின்றேன். அது இந்த பூமியின் நிறம். வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது பூமி ஊதா நிறமாகத்தான் காட்சி அளிக்கிறது என்கிறார்கள். அது கடலாலா அல்லது வேறு என்ன பச்சையாக காட்சியளிப்பது எதனால்? சில கிரகங்கள் மஞ்சளாக காட்சியளிக்கிறது. ஆனால் பூமியின் நிறம் ஊதா என்று வரும்பொழுது ஊதாவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கிடைக்கின்றது. அதிலும் மண்ணின் மைந்தர்களாக இருந்து ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற இனக்குழுக்களுக்கு இன்னும் இது பொருந்துவதாக, இன்னும் ஆழமாக பொருந்துவதாக இருக்கிறது. நான் அதிகமாக பேச வேண்டுமென்றால் இன்னும் இதை ஆழமாக படித்திருக்க வேண்டும் என்பதனால் நான் இத்துடன் என்னுடைய வெளியீட்டு உரையை முடித்துக் கொள்கின்றேன்.
சகோதரர் பிரேம் மற்றும் மாலதி மைத்ரி அவர்களும் சிறந்த களப்பணியாளர்கள். பல்வேறு டெல்லியில் இருந்து கொண்டே இங்கே தமிழகத்தில் களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு வகையில் எப்போதாவது நாம் கைகோர்ப்போம் என்கின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவர்களோடு இணைந்து செயல்பட நானும் காத்திருக்கிறேன் என்று கூறி அணங்குக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.